சிக்கனை வச்சு இவ்வளவு டேஸ்ட்டாக இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க. ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் 300 கிராம் அளவுக்கு போன்லெஸ் சிக்கன் வாங்கியிருக்கேங்க. அதாவது எலும்புகள் இல்லாமல் வெறும் கறி மட்டும் இருக்கிற மாதிரி சிக்கன் வாங்கி அதை சுத்தமாக கழுவிருக்கேன். கடைசியாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டு கழுவிட்டு தண்ணியை வடிகிறதுக்காக இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கிற கரண்டியில் போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ தண்ணி வடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி நமக்கு தண்ணி வடியணும், சுத்தமாக தண்ணி இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேங்க. ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. 1/2 லிட்டருக்கு மேலே நான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இட்லி தட்டத்தில் வச்சுக்கலாம். இதில் சின்ன சின்ன வாழை இலை துண்டுகள் போட்டிருக்கேன். இருந்தால் போடுங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இந்த நம்ம வடிகட்டியில் போட்டு வச்ச இந்த சிக்கன் பீசஸை இந்த இலைகளில் வச்சுக்கலாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையுமே நான் இட்லி தட்டில் வச்சுட்டேங்க. இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க. நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் 3 கப்பு மைதா மாவு சேர்க்குறேன். இப்போ 2வது கப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ 3வது கப்பு சேர்க்குறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். சால்ட்டு சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தான் நம்ம பிசைய போகிறோம். ரொம்ப டைட்டாக பிசையாமல் நார்மலாக கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பிசைஞ்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கோங்க. நாம் இது வரைக்கும் எண்ணெய் சேர்க்கலை. இப்போ தான் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் நான் சேர்க்குறேன். மாவு வறண்டு போகாமல் இருக்கிறதுக்காக சேர்த்துட்டு அப்படியே மேலே நல்லா பிசைஞ்சு விட்டுருணும். அவ்வளோதான். இந்த மாதிரி எண்ணெய் அப்ளை பண்ணி விட்டுட்டு இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுறலாம். இது ஊற விடணும்னு அவசியம் கிடையாது, நம்ம உடனே செய்ய முடியும். நம்ம அடுத்தடுத்து வேலை செய்கிறதுக்காக இதை நான் கொஞ்சம் நேரம் ஊற விடுறேன். 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். சிக்கன் நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். இப்போ இதை அப்படியே நம்ம பிளேட்டுக்கு மாற்றிட்டு ஆற விடணும். வேக வச்ச சிக்கன் நல்லாவே சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பல்ஸில் வச்சுட்டு ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாலே போதும். நல்லா திரியாக அப்படியே பிஞ்சு வந்துடும். பல்ஸில் வச்சுட்டு ஒரு 3 தடவை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி பண்ணங்க. பாருங்கள் நல்லா திரியாக நமக்கு அரைஞ்சு கிடச்சிருக்கு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அதில் ஈரப்பதம் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும். இதில் சேர்க்கறதுக்காக 2 பெரிய வெங்காயத்தை நான் பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கிறேன். நான் தக்காளி சேர்க்கலைங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை. கூட நீங்கள் வெஜிடபிள்ஸ் கூட வேணும்னா போட்டுக்கலாம். கேரட்டு துருவி போட்டுக்கலாம், கோஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி எது வேணுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம அப்படியே சேர்த்து விட்டுடலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, 1 டீஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா. காரத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம், சில்லி ஃப்ளக்ஸும் போட்டிருக்கோம். 1/2 டீஸ்பூன் நான் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். புளிப்பு சுவைக்காக நான் எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். நீங்கள் தக்காளியை பொடியாக நறுக்கிட்டோ இல்லைனா லைட்டாக அரைச்சிட்டு கூட சேர்க்கலாம். ஆனால் அரைச்சி சேர்க்கும் பொழுது ஈரப்பதம் நமக்கு அதிகமாகிடும். அதனால் பொடியாக நறுக்கிட்டு வேணால் சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு சுவை கிடைக்கும். நான் அதுக்கு பதிலாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். ஒரு சின்ன எலுமிச்சம்பழத்துலேருந்து சாறு சேர்க்குறேன். கிட்டத்தட்ட ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சாறு கிடைக்கும். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மசாலா, வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள். அதை ஸ்பூன் வச்சு உங்களுக்கு கலந்து காட்டுறேன். இந்த மாதிரி கைகளை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் போட்டுட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். நாம் மாவு பிசைஞ்சு அதில் எண்ணெய் போட்டு தடவி வச்சுருந்தோம். இப்போ மறுபடியும் அப்படியே ஒரு அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிட்டு அதுலேருந்து ஒரு சின்ன குட்டி உருண்டைகளாக நம்ம உருட்டி எடுத்துக்கணும். அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சாச்சு. ரொம்ப பெருசாக எடுக்காமல் இந்த மாதிரி கொஞ்சம் குட்டியாகவே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கணும். இப்போ எல்லா உருண்டைகளும் நான் உருட்டி எடுத்துட்டேங்க. இது அப்படியே ஒரு ஓரமாக இருக்கட்டும். திரட்டுறதுக்காக நான் கல் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இதுக்கு மாவு போட்டு தேய்க்கக்கூடாது. இப்போ அப்படியே ஒவ்வொரு பீஸாக எடுத்து நம்ம தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அவ்வளோ மெலிசாக தேய்ச்சிக்கோங்க. ஷேப்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது. நம்ம அதுக்கப்புறமா ஷேப்பு கட் பண்ணிக்கலாம். பாருங்கள் நல்லா மெலிசாக தேய்ச்சிருக்கிறேன்.
இப்போ நமக்கு ஷேப்புக்காக இந்த டிஃபன் பாக்ஸ் மூடி எடுத்துருக்கிறேன். என்ன ஷேப் வேணுமோ என்ன சைஸ் வேணுமோ அதை வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இதில் நம்ம அப்படியே அழுத்தம் கொடுத்து கட் பண்ணிடலாம். கட் பண்ண மீத மாவை மறுபடியும் நம்ம அப்புறமா உருட்டிட்டு திரட்டிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு பீஸ் தயாராகிடுச்சு. எவ்வளோ மெலிசாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். நீங்கள் செய்கிற சைஸை பொறுத்து நீங்கள் கூட்டி குறைச்சி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பார்த்திங்கன்னா இதை அப்படியே நம்ம ஃபோல்டு பண்ணலாம். இது மாவு நல்லாவே நமக்கு எலாங்கேட் ஆகும். அப்படியே ஃபோல்டு பண்ணிகிட்டே வாங்க. சேர்த்து வச்சு அப்படியே மடித்து விட்டு நான் மொத்தமாக கொண்டு வந்துட்டேங்க. இதை அப்படியே நம்ம அப்படியே முறுக்கி விட்டுட்டு மேலே இருக்கிற மாவு எடுக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம அழுத்தி விட்டுடலாம். இந்த ஷேப்லேயும் செய்யலாம். இது பார்த்திங்கன்னா நான் வேறு ஷேப்பில் மடிச்சிருக்கேங்க. ஷேப்லாம் வந்து நம்ம விருப்பம் தான், நமக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம். நான் ஏற்கனவே ரவுண்டு ஷேப் ஒன்று செஞ்சு காமிச்சேன். இந்த ஷேப்பில் ஒன்று செஞ்சுருக்கேன். நம்மளால் எந்தெந்த ஷேப்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் எல்லாத்தையும் நான் செய்ய போகிறேன். ரெடி பண்ண பீஸ் எல்லாத்தையும் ஒரு ஸ்டீமர் பிளேட்லையும் இன்னொரு இட்லி தட்டுலையும் வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம வேக விட்டுடலாம். நம்ம ஏற்கனவே பயன்படுத்தின அதே இட்லி பாத்திரம், அதே தண்ணி தாங்க நான் சூடுபடுத்தியிருக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டீமர் பிளேட்டை உள்ளே வச்சுக்கலாம். நான் வாழை இலை போட்டு வச்சுருக்கிறேன். வாழை இலை இருந்தால் போட்டுக்கோங்க, இல்லைனா லைட்டாக எண்ணெய் மட்டும் ஒரு துளி தடவி விட்டுடுங்க, ஒட்டாமல் வரும். 2 தட்டையுமே நான் உள்ளே வச்சுட்டேன். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 10 நிமிஷம் வேக விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்து விட்டுக்கலாம். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நான் 2 முழு பூண்டுலேருந்து இருக்கக்கூடிய பூண்டு பொருட்கள் எல்லாத்தையுமே தோலை உரிச்சிட்டு வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு சேர்த்துக்கலாம். பூண்டு ஒரு பரட்டினதுக்கு அப்புறமா இது கூடவே நம்ம வரமிளகாயும் சேர்த்துக்கலாம். குட்டி குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 10 மிளகாய் சேர்க்குறேன். பெருசாக இருந்தால் 4-5 மிளகாய் சேர்த்துக்கோங்க, போதும். கூடவே ஒரு இனுக்கு கருவேப்பிலை அலசி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். ஸ்டவ் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கினா ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட சேர்க்கறதுக்காக கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன். அந்த புளி அப்படியே நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அதில் இருக்கக்கூடிய நாரெல்லாம் எடுத்துட்டு அப்படியே பிச்சு போட்டுக்கோங்க. நார், குச்சி அதெல்லாம் எடுத்துருங்க. இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் வதக்கினா போதும். சட்டுன்னு வதங்கிடும். ஏன்னா இது அயன் பேனு, அதனால் உடனே வதங்கிடுது. இப்போ பூண்டு மிளகாயெல்லாம் நல்லா வறுபட்டுருச்சுங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு பரட்டிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நல்லா ஒரு பரட்டிட்டேங்க. நான் ஸ்டவ்வையும் ஆஃப் பண்ணிட்டேன். நல்லா சூடு ஆற விட்டுடுங்க. பேனில் வதக்கி வச்சது நல்லாவே சூடாறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் நல்லா ஒரு சுற்ற விட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன மாதிரி தண்ணி சேர்க்காமல் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டேங்க. அதுக்கப்புறமா ஒரு 100 ml போல் தண்ணி சேர்த்து அரைச்சிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு லிக்விடாக இருக்குது. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிக்கலாம். ஜாரில் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துட்டு இதில் சேர்த்து விட்டுக்கலாம். இதுக்கு வந்து தாளிப்புலாம் அவசியம் கிடையாதுங்க. 10 நிமிஷம் வேக விட்டுட்டு நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க. பாருங்கள், சூப்பராக வெந்திருக்குது. இப்போ சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆற விட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டிலேயே ரொம்பவே சுலபமான முறையில் சிக்கன் மோமாஸ் ரெடி பண்ணிட்டோம். இதை நம்ம கடையில் போய் வாங்கினா அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் நம்ம வீட்டில் செய்கிறது ரொம்ப சுலபம் கூட, ரொம்ப குறைந்த செலவுலையும் செய்யலாங்க. ஆனால் நீங்கள் சொல்வீங்க, ஏன் மைதா மாவில் சேர்க்குறீங்க, அது உடம்புக்கு நல்லது இல்லைன்னுவீங்க. இதோடைய ப்ராசஸ் பார்த்திங்கன்னா மைதா மாவில் செய்கிறது தாங்க. வேணும்னா நம்ம கோதுமை மாவில் செய்யலாம். ஆனால் கோதுமை மாவில் செய்யும் பொழுது அதோடைய நிறமும் மாறும், டேஸ்ட்டும் மாறும். உங்களுக்கு மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவுலேயும் செஞ்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே நான் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டேஸ்ட் அவ்வளவு அருமையாக இருக்குது. எங்கள் வீட்டில் வெளியே எடுக்கும் பொழுதே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. கூடவே பார்த்தீங்கன்னா நான் பூண்டு மிளகாய் வச்சு கார சட்னி நான் ஒன்று அரைச்சிருக்கேன். இது போன தடவை பார்த்தீங்கன்னா நான் வெஜ் மோமாஸ் பண்ணும்பொழுது தக்காளி சட்னி அரைச்சி காமிச்சிருந்தேன். இந்த வாட்டி அதே சட்னி செய்ய வேண்டான்னு பூண்டு மிளகாய் உப்பு புளி வச்சு அரைச்சிருக்கேன். அதுவும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. ஒவ்வொரு மோமாஸுமே நல்லா வந்திருக்குதுங்க. நான் உங்களுக்கு பிச்சு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மைதாவில் செய்கிறதுனால எப்படி இருக்குமோ, ஜவ்வு மாதிரி இருக்குமோ அப்படிலாம் இல்லை. நல்லா அப்படியே பிஞ்சு வருது பாருங்கள், அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். நான் கொஞ்சமாக பிச்சு எடுத்துக்கிறேன், ஏன்னா சூடாக இருக்குது. சட்னியோட சாப்பிட்டு பார்த்துடலாம். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க.
மூமாசம் நம்ம வெறுமனே கூட சாப்பிட்லாம். அதிலே உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது. இன்னும் கூட அந்த சட்னியோடு சேர்த்து சாப்பிடும்பொழுது சொல்லவே வேண்டாங்க, அல்டிமேட்டாக இருக்குது. நீங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணனா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் கேட்டாங்கன்னா ஸ்நாக்ஸாகவும் செஞ்சு கொடுக்கலாம். இதை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு நைட் டின்னருக்கும் செய்யலாங்க. ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.